பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பு இடைத்தரகர்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில பொருளாளர் தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு இன்று பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு என்னும் பெயரில் செங்கரும்பு வழங்கி வருகிறது. இந்த செங்கரும்புகளை விவசாயிகள் நேரடியாக தங்களிடம் கொள்முதல் செய்ய வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுத்தனர். ஆனால் விவசாயிகளுக்கு அரசு 38 ரூபாய் ஒரு கரும்புக்கு வழங்கப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது, உத்தரவும் பிறப்பித்துள்ளது. ஆனால் அதற்கு மாற்றாக பாதி விலைக்கு அங்கங்கே அதிகாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்தாமல் இடைத்தரகர் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் பேரிழப்பை சந்திக்க வேண்டிய விவசாயிகள் பொங்கல் பண்டிகையை எதிர்பார்த்து அரசின் கொள்முதலை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. இதனைப்போல் பூலாம்பட்டி பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள செங்கரும்பு கொள்முதல் செய்யாமல் அப்படியே காத்திருக்கிறது. இதனால் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு மாநில பொருளாளர் தங்கராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு பொங்கல் தொகுப்புல செங்கரும்பு அதாவது நேரடியாக விவசாயிகள்கிட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கமா இருந்தது. ஆனா தமிழ்நாடு அரசு அரசாணைப்படி ஒரு செங்கரும்பு 38 ரூபாய் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில இன்னைக்கு அரசு அதிகாரி நேரடியாக வராமல் இடைத்தரகர்கள் வரதுனால ஒரு கரும்பு 15 ரூபாய்க்கு எங்களுக்கு வேணும், அதுலயும் நாங்க கரும்பு புடுங்கிறது 3 ரூபா நாங்க எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்கறதுனால விவசாயிகள் நாம பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அதே போல ஒரு ஆண்டுகள் பயிர் இன்னைக்கு ஆட்கள் கூலி பல்வேறு இன்னல்களை சந்திச்சு இன்னைக்கு ஒரு ஏக்கரா 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வச்சிருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு 38 ரூபா அரசு அறிவிச்சும் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் வரதில்லை, இடைத்தரகர்கள் முன்னாடி நடுவில் விடுறாங்க. அவங்க வைக்கிறதா வேலை அப்படிங்கும் போது நீ கேட்கறப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? அதனால பாருங்க, நாங்க விவசாயிகள் நீ மேட்டூர் பகுதியில் சாலை மறியல் செஞ்சப்ப ஆர்டிஓ ஐயா அவருடைய தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா அதிக அளவில் இன்னைக்கு செங்கரும்பு பொங்கல் தொகுப்பு வாங்குவோம்னு சொல்லி பயிரிட்டு இருக்கிறோம். ஒரு சில இடத்துல கேட்கோட வரல பண்ணுங்க. சேலம் மாவட்டம் தாசனம்படி இடத்துல இருக்கிறோம். இங்க எங்களை 1/2 ஏக்கரா நாங்க போட்டுருக்கிறோம். இந்த இடத்துல இதுவரை கரும்பு கேட்கறதுக்கு வரல. இதே மாதிரி நாமக்கல், ஈரோடு, பூலாம்பட்டி, எடப்பாடி பல்வேறு இடத்துல கரும்பு கொள்முதல் செய்து வராது இருக்கிறாங்க. பெரு இழப்புல இருக்கிறோம். மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் 38 ரூபாய் அறிவிச்சதை நேரடியாக விவசாயிகள் சேர்ந்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்க சர்க்கரைக்கு பதிலாக எங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றாத இருக்காங்க. மாண்பு தமிழக முதலமைச்சர் பரிசீலனை பண்ணும். விவசாயிகள் நேரடியாக அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உத்தரவிடும் சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு கரும்பு விவசாய கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது விவசாயிகளோட கோரிக்கை வைக்கிறீங்க. நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் பொங்கலுக்கு இன்னும் குறைந்த நாட்கள், அதாவது 6 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வித்தாதான் அதை விற்க முடியும். அப்படின்னா விவசாயிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும்? விவசாயிகள் நஷ்டத்தை ஈடுகட்ட என்ன மாதிரி நடவடிக்கைகள் இப்ப ஈடுபட போறீங்க? இந்த ஒரு வாரத்துல தமிழ்நாடு அரசு விவசாயியோட கரும்பு கொள்முதல் செய்யலாம். எங்களுக்கு ஒரு ஆண்டுகள் முழுமையாவே பாதிப்பாய்ப்பு வருது. கரும்பு பூரா ஆடு